தீபாவளியும் கிறிஸ்மஸும் தீக்கா பேர்வழிகளின் போலி பகுத்தறிவும். வீரமணி சொன்னது. தேவனுக்கும் தேவிக்கும் பிறந்த பிள்ளை எப்படி நரகாசுரனாக முடியும்? வேறு கோளாறு இருந்தால் ஒழிய என்று ஈவே ராமசாமி கேட்டார். இன்று வரை இக்கேள்விக்கு பதில் இல்லாமல் மொத்தமாக மக்களை ஏமாற்றிட தீபாவளி நன்மைக்கு எதிராக செயல்பட்ட தீமையை அளித்த நாள் என்று சரடு விடுகின்றனர். தீபாவளி மூடநம்பிக்கை பண்டிகை என கூறி வீரமணி அவ்வாறு கூறினார். தேவனுக்கும் தேவிக்கும் நரகாசுரன் எப்படி பிள்ளையாக பிறக்க முடியும் என கேட்ட வீரமணியால் பரிசுத்த ஆவி மூலம் எப்படி கன்னிமேரி கர்ப்பமாக முடியும் என ஏன் கேட்கவில்லை, அல்லது ஏன் கேட்க தெரியவில்லை, அல்லது ஏன் கேட்கிற அறிவு இல்லை? தேவன் தேவி கேள்வி சரி என்றால் பரிசுத்தாவி கேள்வியும் சரிதானே? அதனை தீக்கா பேர்வழிகளால் கேட்க முடியவில்லை என்றால் வீரமணியின் பகுத்தறிவு மொட்டையாகி போனதா? பரிசுத்த ஆவியால் பிள்ளை பிறக்கும் என நம்புகிறாரா? பொதுவாக பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்ளுகிற தீக்கா பேர்வழிகள் புத்தர், இயேசு, நபி போன்றோர் பிறந்ததற்கு பர்த் சர்டிஃபிகேட் உள்ளது, இந்து கடவுளர்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் உள்ளதா என்பது போன்ற துணியில் பேசுவார்கள். அதாவது தங்கள் போலி பகுத்தறிவை காட்டுகிறார்களாம். இந்து கடவுளர்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லைதான், அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இயேசுவின் பர்த் சர்டிஃபிகேட் உள்ளது என சொன்னால் அதை முட்டாள்தான் நம்புவான். கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், அது வேறு. அதனை நாம் குறை சொல்வதில்லை. மத நம்பிக்கையாளனுக்கு எந்த மூட நம்பிக்கையையும் நம்ப வேண்டும் என்கிற தேவையும் நிர்பந்தமும் உள்ளது. ஆனால் பகுத்தறிவாளனின் அறிவுக்கு என்ன கேடு வந்தது? அவனே நம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியினால் ஒருவர் பிறக்க முடியும் என்கிற கம்பி கட்டுகிற கதையை நம்புபவனாலேயே இயேசுவின் பிறப்பை நம்ப முடியும். பரிசுத்த ஆவியினால் பிறந்த இயேசுவின் பிறப்பை நம்புகிற ஒருவன் நிச்சயம் பகுத்தறிவாதியாகவே இருக்க முடியாது. தேவனுக்கும் தேவிக்கும் பிறந்த குழந்தை எப்படி நரகாசுரனாக இருக்க முடியும் என கேட்டுவிட்டு பரிசுத்த ஆவியின் மூலம் கன்னி மேரியை கர்ப்பம் தெரிக்க வைக்க முடியும் என்கிற கதையை ஒருவன் நம்பினால் அவன் பெரும் மூடனே. தீக்கா பேர்வழிகள் தங்கள் அறிவை இவ்வாறு வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த பகுத்தறிவாதியான இங்கர்சாலின் நூலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டது மாபெரும் அயோக்கியத்தனம் இல்லையா? ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, பானை சின்னத்தில் ஒரு குத்து கதைதான். ஒரு பக்கம் இங்கர்சாலின் நூலை வெளியிட்டவாறே இன்னொரு பக்கம் ஈவே ராமசாமி கூறியது. கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகிவிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிது மதத்தை லட்சியம் செய்வதில்லை. ஆதலால் அவர்கள் மதத்தை பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும். ஈவே ராமசாமி, குடியரசு 15/1/1949. ஒரு பகுத்தறிவாதியாக இருந்து கொண்டு ஈவே ராமசாமி இவ்வாறாக பேச வெட்கப்பட்டிருக்க வேண்டும். இறந்த நபர்கள் இயேசுவை போல் 3ஆம் நாள் உயிர் தெழுவார்கள் என நம்பிக்கொண்டு பிணத்தை மயானத்துக்கு அனுப்பாமல் பிணங்கள் அழியினாலும் பரவாயில்லை என வீட்டிலேயே பிணத்தை வைத்திருந்த சம்பவங்கள் எத்தனை தமிழகத்தில், அதாவது ஈவே ராமசாமி மண்ணில். சில மாதங்களுக்கு முன் மதுரையில் கூட மருத்துவராக உள்ளவரே தன் தாய் உயிர் தெழுவார் என வலிமேல் விழி வைத்து காத்திருக்க அக்கம்பக்கத்தினர் பிணம் நாறுகிறது என காவல்துறைக்கு புகார் அளிக்க காவல்துறையினர் வந்து அப்புறப்படுத்தினர். பிணம் மட்டுமா நாறியது? இதை பார்த்து கொண்டு சும்மா இருந்த தீக்கா பேர்வழிகளின் பகுத்தறிவும் நாறியது. கிறிஸ்தவர்கள் மனநிலை இவ்வாறு இருக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகிவிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை. ஆதலால் அவர்கள் மதத்தை பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும்.
என ஈவே ராமசாமி கூறியது தானே மாபெரும் முட்டாள்தனம், பித்தலாட்டம். கிறிஸ்தவ மூட நம்பிக்கையை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி பேச மாட்டேன் என்றால் இங்கர்சாலின் நூலினை ரசல் நூலினை வெளியிட்டது சும்மா பெருமைக்காகவா? இங்கர்சாலும் ரசலும் உங்கள் கேனத்தனமான பகுத்தறிவை கண்டு எள்ளி நகையாடுவார்கள். பகுத்தறிவாதியாக இருங்கள், பித்தலாட்டவாதியாக ஏன் இருக்கிறீர்கள் என்பதே நம் கேள்வி. பகுத்தறிவாதியாக இருந்தால் நேர்மையான பகுத்தறிவாதியாக இருக்க வேண்டும். நேர்மையோடெல்லாம் இருப்பது ஆகாத காரியம், அது எங்கள் திராவிட பரம்பரைக்கே கிடையாது என சொல்லுகிறவன் என்றால் பகுத்தறிவையே காட்டக்கூடாது. கிறிஸ்தவர்களிடத்தில் பகுத்தறிவை காட்ட தேவையில்லை என்கிற ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முடிவு இன்று எங்கே வந்து நிற்கிறதென்றால், பாலியல் வன்கொடுமை கூட சர்ச்சில் நடந்ததா, கோவிலில் நடந்ததா, பாதிரியார் செய்ததா, சாமியார் செய்ததா என பிரித்து பார்த்து பகுத்தறிவை காட்டுகிற அளவு அயோக்கியத்தனத்துடன் பிரம்மாண்டமாய் வளர்ந்துள்ளது. மூட நம்பிக்கையை கூட மதம் பார்த்து விமர்சிக்கிறவன் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையையும் மதம் பார்த்து விமர்சிக்காவிட்டால் தானே ஆச்சரியம். திக ஆசாமிகளின் போலி பகுத்தறிவின் யோகியதை தெரிந்ததுதான். இனி அவர்களை திருத்த முடியாது. காரணம், சொந்த புத்தி வேண்டாம், ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லுகிற அளவுக்கு மூடர்களாக இருக்கிறார்கள். சொந்த புத்தியில் இருப்பவனை தானே திருத்த முடியும். அதனாலேயே சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியால் கன்னிமேரி எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும் என நீ இனி கேட்க வேண்டாம். அதை கேட்பதற்கான துணிவும் உனக்கில்லை, பகுத்தறிவும் உனக்கில்லை. ஆனால் பாவப்பட்ட கன்னியாஸ்திரிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களே, அதை பற்றி மட்டுமாவது பேசுங்கள். மூட நம்பிக்கையை பற்றி பேசாமல் போ. ஆனால் மதங்களுக்குள் நடக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை பற்றி பேசு. மதத்தின் பெயர் கெட்டுவிடும் என பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கும் பெண்களின் அவலத்தை மறைக்கிற மனிதத்தை கொல்லும்படியான செயலினையாவது தட்டி கேள். இங்கே தங்களை காப்பாற்ற ஒரு நாதியும் இல்லை என பாலியல் வன்கொடுமைக்குள்ளான கன்னியாஸ்திரிகள் கேரளாவில் நீதி கேட்டு போபுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், வாடிகனுக்கு. அது பகுத்தறிவாதிகள் என சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவமானமாக, இடதுசாரிகள் என சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு வெட்கக்கேடாக தெரியவில்லையா? ஒவ்வொரு மதமும் எவ்வாறாக ஆக்கிரமிப்பு தன்மை கொண்டுள்ளது என மறைந்த கென்னிய அதிபர் ஜோமோ கென்யத்தா கூறுவதை கேட்டாலாவது திக ஆசாமிகளுக்கு பகுத்தறிவு வேலை செய்யுமா என பார்ப்போம். ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரிகள் வந்தபோது அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தன, எங்களிடம் நிலங்கள் இருந்தன. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று. நாங்களும் கண்ணை மூடினோம். ஆனால் கண்களை திறந்து பார்த்தபோது எங்களிடம் பைபிள்கள் இருந்தன, அவர்களிடம் எங்கள் நிலங்கள் இருந்தன என்றார். வாழைப்பழத்தை பறித்து தோலை உரித்து வாழைப்பழத்தை சுழுவாக நோகாமல் திங்கத் தருவது போல் தீக்கா பேர்வழிகளுக்கு பகுத்தறிவை காட்ட கற்றுத் தருகிறோம். பகுத்தறிவை காட்டுவேனா என அடம்பிடித்து போலி பகுத்தறிவாதியாகவே தீக்கா சாமிகள் இருந்தால் என்ன செய்வது?